ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி அடுத்த விதமான அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது. செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறுவது ஜோதிடர்கள் கணிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை ஒரு மிகப்பெரிய விஷயமானது நடக்க போகுது. அது என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி மாதத்துடைய 17ஆம் தேதி கிழமை வந்து திங்கட்கிழமை. அன்று என்ன நடக்குதுன்னா, பிரபஞ்சத்தில் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசை திதியானது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஒரு பயங்கரமான அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக இந்த முக்கியமான வீடியோவில் சில முக்கியமான தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கும்ப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஆவணி அமாவாசைங்கிறது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம். ஆவணி மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் நிறைய தெய்வீகமான சக்திகள் நிறைந்திருக்கு. இந்த மாதத்தை விநாயகர் மாதம் என்றும் அழைக்கப்படும். காரணம் என்னன்னா, விநாயக பெருமான் அவதரித்த ஒரு அற்புதமான மாதம் தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய எல்லா ஸ்பெஷலான நாட்களுமே அதிக சக்தி உடையது. அதுபோல தான் அமாவாசையும். இந்த வீடியோவில் முதல்ல ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு என்ன, அதன் சிறப்பு மட்டும் இல்லாமல் கூடுதல் பலன்கள் பெற உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து மறக்காமல் பரிகாரம் வந்து பண்ணிடுங்க. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது. அன்று நம்ம முன்னோர்கள் நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டால் நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைகள் மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டு ஆவணி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை அமாவாசை வருது. இந்த அமாவாசை அந்த அளவுக்கு புண்ணிய பலன்களை தரும் என்று ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. மேலும் இந்த அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு என்றும் இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்ன என்பதையும் தான் இப்போ இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாத அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் சிறப்பு வாய்ந்தது, அதாவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது. காரணம் 5 கிரகங்களுடைய ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அமாவாசை வருவது தான். சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறாரு, குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு, சந்திர பகவான் கடக ராசியில் இருக்கிறாரு, சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு, புதன் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. இப்படி அந்தந்த கிரகங்கள் சொந்த வீடும் ஆட்சி வீடும் ஆக இருக்கக்கூடிய இடத்துல இந்த அமாவாசை வர்றதுனால இந்த அமாவாசை ஒரு பயங்கரமான அமாவாசையாக ஜோதிட ரீதியாக கருதப்படுது. மேலும் இந்த அமாவாசையில் செவ்வாய் பகவான் கூட ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து அமர்றாரு. சுக்கிரன் சந்திரனோடு இணைந்து காணப்படுறாரு. எனவே இந்த நாளில் நிகழக்கூடிய அமாவாசை இதனாலேயே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. இந்த நாளில் வழக்கமான அமாவாசை போன்று முன்னோர்களை வழிபடுவது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சில தானங்களை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்குமா? அப்படி உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை முதல்ல சொல்லிடுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்குவீங்க. கும்பராசியில் சேர்ந்தவங்க உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் சனி பகவான். அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க செய்கிறாரு இந்த அமாவாசையில். எனவே சனி பகவானுக்குரிய பிரதிகளை செய்வது தான் இந்த அமாவாசையில் நல்லது. அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரியது. எனவே இந்த நாளில் முருக வழிபாடு செய்வதும் உங்கள் ராசிக்கு மிகவும் பலன் தரும். உங்கள் ராசிக்காரங்க ஆஞ்சநேய வழிபாடு செய்வதும், ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நல்லெண்ண தானம் இந்த நாளில் கொடுக்கறதும் மிகவும் சிறப்பு. இதன் மூலம் விரய சனியின் பாதிப்புகள் குறையும் என்று சொல்லலாம்.
சனி பகவானுடைய கோயிலுக்கு போகிறத விட ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் இந்த நாளில் நீங்கள் வந்து நல்லெண்ணெயை தானம் செய்தீங்கன்னாவே உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும். அதாவது விரய சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை கும்ப ராசிக்காரங்க இந்த நாளில் செய்திடுங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கான பரிகாரங்கள் வந்து பார்த்துட்டோம். ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆவணி மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்களோ அந்த தகவல்களை வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து இப்போ நோட் பண்ணிக்கோங்க. அவிட்டம் 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் இந்த நட்சத்திரக்காரங்க அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றவர்களிடந்து தாள்களை தெரிந்து கொள்ளக்கூடிய திறமையுடைய கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் ரகசியம் காப்பதில் இனி வல்லவர்களாக செயல்படணும் என்று இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு ராசியாதிபதி சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் எடுத்துக்கொண்ட பயணங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியடையோ. அதிகமான உழைப்பால் அலைச்சலும் உடல்நலக்கேடு போன்றவை ஏற்படலாம். அதனால் திட்டமிட்டு எதையும் செய்வது உங்களுக்கு நல்லது. அப்புறம் மனதில் கூட வீண் கவலைகள் உண்டாகக்கூடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்தவரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை தவிர்க்கிறது நல்லது. நீங்களே எல்லாத்தையுமே வந்து முன்னின்று செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் சுப செலவுகள் உங்களுக்கு நிறைய ஏற்படும். அந்த செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஏற்றிறக்கமான பலன்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பார்க்கும்போது திட்டமிட்டபடி நடந்தாலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்படும். போட்டிகள் தலை தூக்கும். அதனால் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலான வேலை பளுவால் உடல் சோர்வடைவீங்க. அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளுவில் சோர்வடையாமல் இருக்க நல்லா பிரிஸ்காக இருக்கிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படும். மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான போக்கு என்பது சிரமமாக இருக்கும். இணக்கமான போக்கை உறவைக்கிறதுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விட்டு கொடுத்து நல்லா அன்போடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பெண்களுக்கு வீண் கவலைகள் எதிர்பாராத அலைச்சல் ஏற்படும். எதையும் இந்த அமாவாசைக்கு பிறகு திட்டமிட்டு செய்வது நன்மை தரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தொழில் வாக்குவன்மையால் உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூல் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வசூலாகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட நிதானமாக பேசுவது நன்மை தரும். மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய பயம் ஏற்பட்டு நீங்கும். தெளிவாக பாடங்களை படிக்கிறது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்தான். அதனால் தெளிவாக பாடங்களை படிக்க பாருங்கள். ஸோ இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா இந்த அமாவாசைக்கு பிறகு பணவரவு ஏற்றிறக்கமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். இருந்தாலும் ஒற்றுமை குறையாது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் அமையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்களாக அனுகூலம் கேட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய உயர்வு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டாகும். குடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை தவிர்க்கணும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா அலைச்சல்கள் உங்களுக்கு குறையும். அப்புறம் புரட்டாதி 1-2-3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து தோன்றி மறையும். மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும். சற்றே அலைச்சல்கள் சுக வாழ்வில் சோதனைகள் ஏற்பட்டாலும் பணவரவுகள் தேவைக்கேற்றபடி அமையும். அசையா சொத்துக்களால் வீண் செலவு உண்டாகும். ஆக மொத்தம் இந்துல பிறந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் விநாயகர் பெருமான தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா வீண் அலைச்சல் குறையும். காரியத்தோட நீங்கும். கல்வி அறிவு அதிகரிக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தலைவிதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.